தெய்வமே எப்படி கண்டுபிடிச்சேன்னா, எந்த ஆம்பளை கிட்டடா பீரோ சாவி இருக்கும், என்கிட்ட வந்து தேடுறி. அது படுத்துங்கிறா பாரு எங்கள் வீட்டம்மா, அவள் காலுங்கீழே இருக்கிற தலைக்காணிங் கீழே இருக்குதுடா. 3 நாளாக அதை எடுக்கிறதுக்கு நான் படாத பாடுபட்டேன். நான் முருகனெல்லாம் வேண்டனேன், அந்த முருகனே ஒன்று அனுப்பியிருக்கான். நான் அவள் எழுந்திரிக்காத நான் பார்த்துக்கிறேன், சாவியை பக்குவமாக எடுன்னா. எடுத்தான். மரபீரோவை தெர 3வது தட்டில் 300 இருக்குது. நீ எடுத்து கஷ்டப்பட்டவன், நீ 200 எடுத்துக்கோ, எனக்கு ஒரு 100 ரூபா கொடுத்துட்டு போகிறான். அவன் திருடன் அழ ஆரம்பிச்சிட்டான் சார், திருடன் அழ ஆரம்பிச்சிட்டான் சார். ஹேய், நானாவது வெளியில் இல்லாமல் கஷ்டப்படுறேன், நீ இருந்துக்கிட்டே கஷ்டப்பத்தியாடா. என்னை விட கொடுமை உனக்கு தான்யா. 300 எடுத்து அவன் கையிலே கொடுத்துட்டான் சார். ஏண்டா தம்பின்னா, அவன் திருட வந்தவன் தம்பி ஆக்கிட்டான். ஏண்டா தம்பி எனக்கே கொடுத்துன்னா, ஒரு ஆம்பளை கஷ்டம் ஒரு ஆம்பளைக்கு தாண்டா தெரியும். அதனால் என்